வணக்கம். நடைபெறவிருக்கும் 2024 மக்களவைத் தேர்தலில் நமது தேர்தல் ஆணையத்தின் முதன்மை நோக்கம் 100% வாக்குப்பதிவு. நோ ஓட்டர்ஸ் டு பி லெஃப்ட் பிஹைண்ட். 100% வாக்குப்பதிவு என்னும் இந்த முதன்மை நோக்கத்தை உறுதி செய்வதற்காக 85 வயதிற்கு மேற்பட்ட வயது முதிர்ந்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் என அனைத்து வகையான வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு ஏற்ற வகையில் அனைத்து ஏற்பாடுகளையும் நமது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 படி மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு ஏற்ற வகையில் தடையற்ற சூழலை ஏற்படுத்தி தருவதற்கான அனைத்து வசதிகளையும் நமது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. உதாரணமாக, அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிகாட்டும் வகையில் தகவல் பலகைகளும் அவர்களுக்கான தகவல் மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் வரிசையில் நிற்காமல் நேரடியாக சென்று வாக்களிக்கலாம் மற்றும் வீல்சேர் பயன்படுத்தும் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு மையத்தை எவ்வித தடையுமின்றி பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் ரேம்ப் போன்ற வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இவை மட்டுமின்றி மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மேலும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் திருமதி சித்ராஷா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வாக்குப்பதிவு மையத்திற்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அல்லது சிக்கல்கள் என்னென்ன? ஒரு 3 விஷயம் சொல்லலாம். முதல்ல அவங்க பிசிக்கலா அந்த வாக்குச்சாவடியை அடைவதற்கு ஒரு தடையா இருக்கலாம். 2வது சாவடிக்கு வந்தாலுமே கூட இண்டிபெண்டா தானா போலிங் ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது தடையா இருக்கலாம். 3வது ஐ திங்க் முக்கியமான ஒரு விஷயம், மாற்றுத்திறனாளிகளின் தேவைகள் புரிதல் இல்லாத ஒரு காரணம் கூட தடையாக இருக்கலாம். மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் பற்றி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், அவங்க மாற்றுத்திறனாளிகளா இருந்தா கூட அவங்க எனக்கு சப்போர்ட் இல்லைன்னா உதவி தேவைன்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்றது ரொம்ப முக்கியம். அவங்க மாற்றுத்திறனாளிகள் தான் அப்படின்னா அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறதோ இல்லை அவங்களுக்கு இதுதான் தேவைப்படும்னு நாம் அதுக்கு நினைச்சிட்டு நாம் பண்றதோ கண்டிப்பா தவிர்க்கணும். இன்னொன்று, அவங்க கிட்ட பேசும்போது நேரடியாக அவங்க முகத்தை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசும்போது சின்ன சின்ன சென்டென்சஸாக ரொம்ப தொடர்ச்சியாக நிறைய விஷயம் ஒரே வாட்டி சொல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது சின்ன சின்ன விஷயமா பார்த்து பிரேக் பண்ணி சொல்றது இம்பார்ட்டன்ட். தேர்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அவங்க யூஸ் பண்ற அந்த எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸை நாம் தொடர்றதுக்கு முன்னாடியோ அது அவங்க அவங்க உறுப்புகளில் ஒன்றுன்னு நினச்சிட்டு அது தொடர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க கிட்ட பண்ணலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு அதை எஸ்ன்னு சொன்னப்புறம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க கிட்டேயே கேட்டு பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாலாவதா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஒரே மாற்றுத்திறனாளி ஒன்றுக்கு மேற்பட்ட உபகரணங்களை கூட யூஸ் பண்ணலாம். எது அவங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் டிசைட் பண்ணணுமே தவிர நாம் இல்லை நீங்கள் வெறும் வீல் சேர் மாத்திரம் தான் எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா அவங்க ஸ்டிக்கர் மாத்திரம் தான் எடுத்துகிட்டு போகணும்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இன்னொன்று, அவங்க மாற்றுத்திறனாளி கண்டிஷன் ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடில் ரொம்ப பணிவாக ரொம்ப இது பண்ணி அவங்கள இன்ஃபீரியராக கண்டிப்பாக ஃபீல் பண்ணி வைக்கக்கூடாது. எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி அட் த சேம் டைம் அவங்களுக்கு கண்டிப்பா தனியா கொஞ்சம் நீட்ஸ் இருக்கும், அதை மனசுல வச்சுட்டு பிஹேவ் பண்ணாலே போதும். இப்போ ஒரு சக்கர நாற்காலி, அதாவது வீல் சேர்ல வாக்குப்பதிவு செய்யறதுக்காக வரக்கூடிய ஒரு வாக்காளர்கிட்ட வாக்குப்பதிவு மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் என்னென்ன? முதல்ல நாம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, வீல் சேர்ங்கிறது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸா தெரியலாம், ஆனா அவங்களுக்கு இட்ஸ் பார்ட் ஆஃப் தெம். அப்போ அந்த வீல் சேரை நம்ம டச் பண்ணும் போதோ இல்லைன்னா அதை மூவ் பண்ணும் போதோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களை நகர்த்த போறேன், இல்லைன்னா நான் மூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், நாம நம்மளோட வெயிட்டை அது மேல போடாம இல்லைன்னா நம்மளோட பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்காம இருக்கணும். தேர்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க அப்படி உங்க உதவி வேண்டாம், நானே தனியா இண்டிவிஜுவலா மனுவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மூவ் பண்ணும்போது ஒரு வாட்டி அந்த ஃபுட் ரெஸ்ட் இடிக்கும், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு மூவ்
லாக் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இல்லை மூவ் பண்ணும்போது மூவ் பண்ணுறோம், நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே வீல் சேர் யூசர் நான் வந்து வீல் சேரை விட்டு இறங்கி நடந்து மிஷின் கிட்ட போகணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் கொடுக்கணும். இல்லை நீங்கள் வீல் சேரில் தான் இருக்கீங்க, அதையே தான் யூஸ் பண்ணணும்னு நாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுறதுக்கு we have to allow them, give them that space. இப்போ ஒரு விழி மாற்றுத்திறனாளி விஷுவலி சேலஞ்ச்டு நபர் வாக்களிக்க வரும்பொழுது அவரிடம் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் என்னென்ன? முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் வாக்குச்சாவடிக்கு அவர் வந்த உடனே அந்த போலிங் பூத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஓரியன்டேஷன் கண்டிப்பாக அவர்கிட்ட கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம்னா, அவரை வந்து அவர் கையை நாம் பிடிக்காம என் கை இங்கே இருக்குது நீங்கள் பிடிச்சிக்கிறீங்களா, இல்லைன்னா என் ஷோல்டரை பிடிச்சிக்கிறீங்களான்னு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணணும். பேசும்போது அவங்க கூட வர அசிஸ்டன்ட்டையோ இல்லை வேற எங்கேயோ பார்த்து பேசாம நேராக அவங்க முகத்தை பார்த்து பேசணும். அதே மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்கணும். விஷுவலி இம்பேர்டை பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங்ஸில் இருக்கிற நாய்ஸு கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அவங்க கிட்ட பேசும்போது அங்கே சரௌண்டிங்கில் அவ்வளோ நாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோன்னா அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். இப்போ வந்து விஷுவலி இம்பேர்டுக்கு நீங்கள் வந்து செய்கை முறையில் தலையாடுறதோ இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லாமல் கிளியராக ரைட்டில் 2 ஸ்டெப்பு போங்க, லெஃப்டில் 2 ஸ்டெப்பு போங்கன்னு கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் we will be able to move. இன்னொன்று அவங்க மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறத வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி எந்த வேர்ட்ஸையோ இல்லை எந்த ஆக்ஷன்ஸையோ நம்ம பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு செவித்திறன் மாற்றுத்திறனாளி ஹியரிங் இம்பேர்மெண்ட் நபர் வாக்களிக்க வரும்பொழுது அவரிடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் என்னென்ன? ஹியரிங் இம்பேர்டாக வந்தாங்கன்னா அவங்க வந்து எய்தர் நம்மளோட உதட வந்து லிப் ரீடர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஜெஸ்டர்ஸில் செய்கை முறையில் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து ரிட்டர்னில் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு ஹியரிங் இம்பேர்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது கன்வீனியன்ட் எது கம்ஃபர்டபுள்னு கேட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, பேசும்போது அவங்கள பார்த்து தான் பேசணும். அவங்க கூட வர அசிஸ்டண்ட்டை கண்டிப்பாக பார்த்து பேசக்கூடாது. காது கேட்காதுங்கிறதுனால நம்ம ஜென்ரலாக கத்தி பேசுவோம். இட் டசன்ட் மேட்டர் டு தெம். அதனால குவாய்ட்டாக சாஃப்டாக மாடரேட் வாய்ஸில் நேச்சுரலாக எல்லாரையுமே எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இவங்களையும் ட்ரீட் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல அரிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மேடம் சித்ராஷா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாக்குரிமை நமது ஜனநாயக கடமை. ஜனநாயகம் ஒவ்வொரு வாக்காளர்களிடமிருந்தும் தொடங்குகிறது. அனைத்து வகையான வாக்காளர்களும் வாக்களிக்க சமமான வாய்ப்பளிப்போம். மாற்றுத்திறனாளி வாக்காளர்களின் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வோம். நன்றி.